See, cinema is like give and take தான். ஒன்று கன்வின்ஸ் ஆர் கெட் கன்வின்ஸ்டு. ஐ திங்க் அந்த ஒரு விஷயத்தில் ரெண்டு பேருக்கு நல்லா ஒரு சிங்க் ஆகுது. அண்ட் எப்பவும் வந்து கதை இதுதான், நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எப்பவும் இருக்காது. பேசும்போது என்னுடைய ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸு, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது கேரண்டி நானும் சொல்லுவேன். அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் ஒன் ஷுட் ஹாவ் இயர். அது கேட்டு வேண்டான்னு கூட சொல்லலாம். ஆனால் சில பேர் கேட்கவே மாட்டாங்க. பட் மித்ரன் அப்படி கிடையாது. எது நல்லது, இது கரெக்டாக இருக்குது, இதில் வந்து ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாருன்னா கேரண்டி கேட்பார். அதுக்கப்புறம் ஹீ வில் அப்ளை தட். ஸோ தட் இஸ் வெரி வெரி நைஸ். அதனால தான் தொடர்ந்து படம், ரெண்டாவது படம் கூட நம்ம தொடர்ந்து பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, இட்ஸ் டீம் ஒர்க்கு. ஒருத்தராலே படம் வந்து பெருசாக ஹிட் ஆகிற போகிறதில்ல, ஒருத்தராலே படம் ஃப்ளாப் ஆக போகிறதில்ல. ஸோ எல்லாருடைய ஒரு இன்புட், ஒரு பாசிட்டிவ் இன்புட் இருந்தால் படம் நிச்சயமாக பெரிய வெற்றி ஆகும். ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் எங்கள் ரெண்டு பேருக்கு நல்ல ரேப் இருக்குது. திஸ் வில் பி அ வெரி டிஃப்ரெண்ட். நீங்கள் பார்த்த இரும்புத்திரை வேற, இது வேற, ரெண்டு ஒரு டூ எக்ஸ்ட்ரா இது. நிபுணன் உங்களோட 150th ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் அதில் தான் கடைசியாக அவங்கள வந்து ஒரு லீட் ரோலில் பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ அது ஒரு கான்சன்ட்ரேஷனா சார்? இதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்ற ஏதாவது பிளானிங்கில் இருக்கீங்களா? இல்லை எப்படி சார் அது? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கூட நிறைய படங்கள் லீடாக கேட்குறாங்க. அண்டு செட் ஆகணும் எனக்கு. இப்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதால ஒன்றும் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஆஸ் யூ ரைட்லி செட், 150 160 பிக்சர்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இத்தனை படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும். எனக்குள்ள ஒரு ஆக்டராக நான் இன்னும் வேறு மாதிரி ஆக்டர் நான் தேடிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வெறும் நான் வந்து ஒரு ஹீரோயின் இப்படியே இருந்தால் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நான் நடிக்க முடியும். இப்போது இரும்புத்தேன் வந்ததுக்கு அப்புறம் தான் வேறு இன்னொரு ஆங்கிள் தெரியுதுல்ல ஜனங்களுக்கு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஐ செட் எஸ், ஓகே நான் பண்ணுறேன். பட் அந்த கேரக்டர் வந்து படத்தில் இட் ஷுட் மேக் எ டிஃப்ரென்ஸ். சும்மா ஏதோ வந்தோமா போனோமா அப்படிங்கிறதெல்லாம் அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி நீ பண்ண அவசியம் இல்லை. ஸோ நிச்சயமாக இப்போது இந்த படம் கூட வந்தது, கொலைகாரன் கூட, நம்ம விஜய் ஆண்டனி அவர் கூட. அந்த படம் கூட பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக அமைஞ்சது. அகெயின் அதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இட்ஸ் எ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம். அந்த படம் நல்ல பேர் வந்தது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலாம். பட் தட் ஷுட் மேக் எ டிஃப்ரென்ஸ் ஃபார் த மூவி.